அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 21, 2024 ஆடி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சந்தோஷம் என்பது நாம் வாழும் இடத்தில் இல்லை, நாம் வாழும் விதத்தில்தான் உள்ளது. திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவர்களுக்கு சந்தோஷம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை தடைகள் வந்தபோதும் தனது இறையின் மேல் கொண்ட கவனத்தை சிதறவிடாமல் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறும் கழுகிடமிருந்து கற்றுக்கொள்வோம் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும். நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, முதலில் நமது தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவர்கள் நமக்கு என்றென்றும் துணைக்கு நிற்க வேண்டும். இந்த காரியத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று அவர்களை நாம் வழிபட்டு அருளாசி பெற்று நன்றி கூறி நமது பயணத்தை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகள், முயற்சிகள், நிகழ்ச்சிகள், செயல்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு தொடங்க இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடையை தொடங்குவதற்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும். நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களை கூற வேண்டும். நமது மனதில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகளாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகளை, முத்தான 3 முக்கிய கேள்விகளை மனதில் கேட்டு நாம் பயணிக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பேசிக் கோர்ஸ் மற்றும் நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவுகளாக நம்ம கடந்த சில நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது மொத்தமே 21 நிமிட நடை அப்படிங்கிறதும், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது 42 நிமிட நடை அப்படிங்கிறதும். இந்த பேசிக் கோர்ஸில் பயணிப்பவர்கள் எல்லோருமே நீங்கள் 9 மூட்டு பயிற்சிகள் அப்படிங்கிறத செய்யுங்க.
எல்லாருமே செய்யணும். 9 மூட்டுகளையும் நம்ம அசைக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு, தோப்புக்கரணம் அப்படிங்கிறது நம்ம 27 தோப்புக்கரணங்கள் வச்சுருப்போம். உங்களுக்கு அதற்கான லிங்க் வரும். அந்த தோப்புக்கரணங்களில் புதிதாக தொடங்குபவர்கள் 1, 3, 5, 7ன்னு உங்களுக்கு வசதிக்கு தகுந்து ஏற்றிக்கொண்டே போங்க தோப்புக்கரணத்தை. 1, 3, 7 5, 7 அப்படின்னு நீங்கள் போகணுமே ஒழிய, நேரடியாக நீங்கள் 27 தோப்புக்கரணங்களை முதல் நாள்லேயே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய வலியை உண்டு பண்ணும். உங்களுக்கு நடையின் மீதே கவனம் இல்லாமல் போய்விடும். ஸோ அதனால் புதிதாக வருபவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய சில சகோதர சகோதரிகள் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. நீங்களும் அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துடுங்க. ஸோ நாங்களும் எங்கள்கிட்ட பேசும்பொழுது நாங்கள் சொல்லிடுவோம். புதிதாக வருபவர்கள்ட்ட நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துடுங்க. என்ன அப்படின்னா, முதல் முறையாக பயணிப்பவர்கள் யாராக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாகவே இருந்தாலும், அதாவது நான் சொல்வது உடற்பயிற்சிகளை நித்தம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட, தோப்புக்கரணத்தை மட்டும் ஒரே நாளில் 27 செய்ய சொல்லாதீங்க. அப்படி செஞ்சால் அவங்களுக்கு மிகப்பெரிய அது தொடைகளிலும் முதுகலிலும் மிகப்பெரிய வலியை உண்டு பண்ணும். அடுத்த நாள் நடக்க முடியாமல் செய்துவிடும். ஆகையால் அதை நம்ம சிறிது சிறிதாக 1லிருந்து ஆரம்பித்து ஒரு மாதத்திற்குள்ளாக 27 வரும்படியாக அவர்களை ஒவ்வொரு நாளிலும் அதை இன்றைக்கி 1 செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கும் 1 செய்யலாம். நாளை மறுநாள் ஒரு 3ஆக அதை மாற்ற வேண்டும். இப்படியே நம்ம இந்த மாதத்தின் இறுதியில் 27க்கு வந்துடலாம். மற்றவர்கள் எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே 27 தோப்புக்கரணம் பண்ணணும். தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆடியோ கேட்டிருந்தோம். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி அப்படிங்கிற அந்த ஸ்லோகனோட நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும், ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும், இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லி தொடங்கின அந்த ஆடியோ கேட்டிருந்தோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பைசா செலவில்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு பைசா கூட செலவழிக்காமல் வாழ்க்கையை அனுபவித்தல் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஆடியோ கேட்டேன். நீங்களுமே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்பாக அந்த ஆடியோ வெளியானது. ஐயா டாக்டர் பக்தவச்சலம் அவங்களுடைய ஆடியோ. நிச்சயமாக நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்து அந்த ஆடியோ அனுப்புனீங்கன்னா அது அன்னைக்குன்னு நம்ம இன்னும் அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். அப்போது அதில் ஒரு நிருபர் ஐயாட்ட சொல்லுவார், ஆயுள் முழுவதும் உழைத்து ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுன்னு சொல்லுவார். ஆயுசு முழுக்க உழைச்சி ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வட்டார வழக்கு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவார். அப்படி தான் இன்றைக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஏன் உழைக்கிறாங்க, ஏன் சேர்க்குறாங்க, ஏன் இப்படி கண்மூடித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை சேமிச்சுட்டு உடலில் உள்ள ஆற்றலை குறைத்து நோயை வரவழைத்து அந்த பணத்தை வைத்து அந்த நோயை நீக்குவதற்கான முயற்சியில் எல்லாருமே ஈடுபடுறாங்க. ஸோ பணம் செலவழிகிறது அப்படிங்கிற ஒரு பொருள்பட அந்த பழமொழியை அந்த ஆடியோவில் நான் கேட்டேன். அதைத்தான் இந்த இடத்துல இந்த ஆடியோவில் ஐயா சொல்கிறாரு, ஒரு பைசா கூட செலவழிக்காமல் நம்ம கேன்சரை கூட, ஏன்னா டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாகட்டும், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு நோயாகட்டும், இவைகளெல்லாம் விட்டுட்டு அதை விட பெரிய நோயான கேன்சரை கூட குணமாக்கலாம். எப்போ அப்படின்னா, இந்த எண்ணம் சீராக இருக்கணும், உண்ணும் உணவு சீராக இருக்கணும், சீரான உடற்பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படின்னா அது மெல்ல கொல்லும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு செயல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 30-40% தெரியாதான். அவர்களுக்கு அப்படி ஒரு வலி வருகிறதே தெரியாத அளவுக்கு இந்த இரத்தத்தில் சர்க்கரை இருந்தால் வலி தெரியாமல் இருக்கும். அப்போது அவர்கள் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமலே போய்விடும். அதனால் அது சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சர்க்கரை வியாதி வந்துட்டால் எல்லா வியாதியும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதிக்கு மருந்து என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும். அதெல்லாம் இல்லை. நடைப்பயிற்சி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 8 நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே போதும். தொடர்ந்து 8 நடைப்பயிற்சியை மேற்கொண்டு
உண்ணும் உணவை வந்து மென்று அரைத்து சாப்பிடணும், பாசிட்டிவாக நினைக்கணும். இந்த செயல்களை மட்டும் செய்தால் போதும், சர்க்கரை வியாதியை விரட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளிடத்திலேயே வந்து ஆதாரம் இருக்கிறது. நம்மளுடைய சகோதரர் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது காணாமல் போனதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். அவரே எனக்கு 2 சர்டிஃபிகேட்டையும் அனுப்பி வச்சதுனால நான் அடிக்கடி அதை குறிப்பிடுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, 20 வயதான பிறகு நம்ம வந்து 20 வயதையெல்லாம் இளம் வயது, இளம் கன்று அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 20 வயசு ஆயிடுச்சுனாலே நீங்கள் ஒரு 5 விதமான செக்கப் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். 5 விதமான செக்கப் என்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பிளட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் இரத்தத்தின் அந்த கொதிநிலை எவ்வளவு இருக்கிறது, கொலஸ்ட்ரால் கொழுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கிறது, பிறகு இசிஜி மற்றும் எக்ஸ்ரே டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வகையான பரிசோதனைகளை 20 வயதான பிறகு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு அப்படின்னா, எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகில் நிறைய பேர்கிட்ட பரவிடுச்சு. நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம் இது சரி பாதியாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஆசைப்படுறோம். உலகத்தில் எல்லாரிடத்திலும் நேர்மறை தான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகில் எதிர்மறை அப்படிங்கிறது நிறைய வருது. நம்ம பாதிக்கு பாதியாவது நேர்மறை எண்ணம் வேணும்னு சொல்கிறோம். ஆனால் மருத்துவர் வந்து எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது எல்லார் இடத்துலையுமே வருகிறது. ஸோ அந்த எதிர்மறை எண்ணம் வந்து விடுவதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நோய்க்கு காரணம் நம்மளுடைய மனமும் ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார். ஸோ அந்த அட்ரினல் சுரப்பியை பற்றி சொன்னார். அது வந்து சுரக்கும் பொழுது என்ன எண்ணத்தில் சுரக்கிறதோ அதுபடி உடலில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, சும்மா ஓசியில் கிடச்சிச்சின்னா நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் அல்லவா. நம்ம நிறைய பேரை கவனிச்சிருப்பீங்க, நண்பர்கள் வட்டத்துலேயோ உறவினர்கள் வட்டத்துலேயோ அல்லது வேறு எங்கேயோ உங்களுடைய பணியிடத்துலையோ சிலர் வந்து ஏதேனும் யாரேனும் கொடுத்தா எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல மருத்துவர் சொல்கிறார், பசிச்சா சாப்பிடுங்க, ஓசியில் கிடச்சிச்சுங்கிறதுக்காக சாப்பிடவே கூடாது. அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத நாம் உணர்ந்துருக்கணும். நம்மளுடைய இரைப்பை அப்படிங்கிறது எப்படி கொள்ளும். நம்ம வந்து உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, சரி உடனே சாப்பிட முடியலைன்னா கூட ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுகிறேன்னு சொல்லி வாங்கி வைப்போம். அரை மணி நேரம் கழித்து அதை முயற்சி செய்வோம். ஏன்னா வெளியில் இருந்தால் அந்த பொருள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை உள் தள்ளுவோம். உள்ளே போனால் பொருளும் கெட்டு உடலும் கெட்டுடும், நம்மளுடைய உள்ளுறுப்பும் கெட்டு போயிடும். ஸோ முதல்ல அதை புரிந்து கொள்ளணும் எல்லாருமே. ஸோ அதை ஐயா சொல்கிறார், பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, ஓசியில் கிடச்சிச்சின்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த உடல் பருமனை பற்றி குறிப்பிட்டார். உடல் பருமனானால் என்ன நடக்கும் அப்படின்னா, சோம்பேறித்தனம் குடிகொள்ளும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நாம் நினைப்போம் எல்லாருமே சோம்பேறித்தனம் தானே படுறாங்க அப்படின்னு. ஆனால் உடல் பருமனாக உள்ளவர்களுக்கு இன்னும் அந்த சோம்பேறித்தனம் கூடுதலாக வரும். எந்த ஒரு செயலையும் உடனே செய்ய மாட்டாங்க. ஸோ அதை வந்து ஐயா சொல்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு செய்வாங்க. அந்த நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ட்ரெட்மில்லில் நடக்க விட்டு அதை வைத்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. இன்றைக்கி அந்த டெஸ்ட் எடுக்கும்போதே குழந்தைகளாக அவர்கள் சொல்லக்கூடிய 20 வயது நபர்களுக்கு கூட சில நேரங்களில் ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயங்கள் நடந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். நம்ம இன்றைக்கி கேட்குறோம், ஜிம்மில் கிரவுண்டில் இன்னும் இந்த மாதிரி ட்ரெட்மில்லில் நடக்கும்போது இங்கெல்லாம் வந்து ஏன் அந்த செயல்பாடு நடந்து விடுகிறது அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய இதயம் எவ்வளவு வலுவை தாங்குங்கிறதே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வாக்கிங் போகிறவங்களே எடுத்துக்கலுங்களேன், அவங்க இன்றைக்கே இறங்கி இன்றைக்கே நடந்து இன்றைக்கே குறைத்து இன்றைக்கே 10 கிலோ குறைச்சிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கே 10 கிலோமீட்டர் நடப்பாங்க.
அது தவறான முறை அப்படிங்கிறத தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஏன் அந்த விளைவு வருது, கிரவுண்டில் விளையாடும்போது ஏன் அந்த விளைவு வருதுன்னா, உடனடியாக இந்த இதயத்தை அதிகப்படியான பணிச்சுமையை கொடுத்து விடக்கூடாது. அது அது வந்து துடிக்கிற அளவு இருக்கு அல்லவா, ஒரு 120 140 வரை வரும் விளையாட்டில் விளையாடும் பொழுது. நார்மலாக நம்மளுக்கு வந்து 60லேருந்து 70 அப்படிங்கிறது இருக்கும், 80 வரை வரும். ஆனால் விளையாடும் பொழுது பார்த்திங்கன்னா 120லேருந்து 140 140 போகக்கூடாது. அதையும் தாண்டி சில பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அதாவது அப்படி செய்யும் பொழுது அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து விடுகிறது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். ஏன் அப்படின்னா, முதல்ல அதுக்கு எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறதும், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும். நம்ம இப்போ தோப்புக்கரணத்தில் சொன்னேன் அல்லவா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி 1 3 5 அப்படி தான் ஏற்றி போகணும். ஒரே நாளில் நான் வந்து செஞ்சிடுறேன். அதனால தான் நம்ம 8 நடையில் நம்ம முதல்ல வந்து யாருக்காக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் நீங்கள் வந்து தோப்புக்கரணத்தை குறைத்து செய்யுங்க. 8 நடைப்பயிற்சி வந்து பெரிய நம்ம வந்து விறுவிறுன்னு ஓடி வேர்க்க விறுவிறுக்க செய்ய போகிறதில்ல. அது மெது நடை தான் நடக்க போகிறோம். அதுலேயும் இப்போ நம்ம வந்து 21 நிமிடம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். 21 நிமிடத்தில் ஒரு 21 நாள் பழகின பிறகு அப்புறம் 42 நிமிடம் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுதும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். முதல்ல பழக்கப்படுத்தும் போது ஒரு 3, அப்புறம் 5, அப்புறம் 7 அப்படி தான் போகணுமே தவிர, உடனடியாக நான் இன்றைக்கே செய்து காட்டுகிறேன் பாருன்னு உடனடியாக பண்ணணும் அப்படின்னா அது விளைவு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொழுப்பு படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இரத்த நாளங்களில் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதனால தான் அந்த பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஐயா சொல்கிறாரு, ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எண்ணம் ஏற்படும் போது சின்ன ஒரு சிராய்ப்பு நம்மளுடைய இரத்த குழாயில் ஏற்பட்டு அதை மேவுவதற்கு உடலில் உள்ள கொழுப்பு போய் அங்கே தங்கி அதுவே அடைப்பாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ரொம்ப எளிதாக ரொம்ப ஈஸியாக அதை வந்து நீக்கிடலாம். எப்படி நீக்கிடலாம் அப்படின்னா, 1 வருடத்திற்கு அவர் சொல்கிறார், 1 வருடத்தில் ரொம்ப எளிதாக இதை செயல்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, காய்கறி பழங்கள் சாப்பிடணும், தொடர்ந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது செய்யணும், எண்ணம் உண்ணும் உணவு இது சீராக இருக்கணும், புகைப்பிடிக்கக்கூடாது. இவைகளை மட்டும் கடைபிடித்தால் போதும், நம்ம எல்லாவற்றையுமே அதாவது உடலை தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னு ஐயா சொன்னார். இதுதான் நேற்றைக்கு ஆடியோவில் நம்ம மிச்சம் வச்சது. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து வரலாற்று கதை, புராண கதை, காப்பிய கதைகள் கேட்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு புராண கதை கேட்க போயிடும். கதையுடைய தலைப்பு வந்து நீங்கள் ஹெட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருப்பினும் அந்த கதையை வந்து ஒரு கதை சொல்லி ஒரு யூடியூப்பர் வந்து கதை சொல்லுவாங்க. அதற்கான விளக்கத்தை கூடுதலாக நானும் சொல்லிக்கொண்டே வருவேன். ஸோ அதுதான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். வாருங்கள் அந்த புராண கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பொதுவா பெண்கள் கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்க. ஏன் பெண்களால எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாதா? யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதா? மகாபாரதத்துல தர்மனான யுதிஷ்டிரர் பெண்களுக்கு கொடுத்த சாபம் என்ன? ஏன் யுதிஷ்டிரர் பெண்களுக்கு சாபம் கொடுத்தாரு? இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கேட்க போற கதை அப்படிங்கிறது மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கிளை கதை. பெண்கள் வந்து ரகசியத்தை காக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத வந்து எல்லோருமே சொல்லுவோம். பெண்களிடம் ரகசியம் சொன்னால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரிடமும் பரவி விடுகிறது. அதற்கு காரணம் என்ன, யார் விட்ட சாபம் அப்படிங்கிறது மாதிரி இந்த கதையை வந்து சொல்றாங்க. ஸோ யுதிஷ்டர் வந்து பெண்களுக்கு அப்படி ஒரு சாபம் விட்டதாக சொல்றாங்க. யுதிஷ்டர் அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்லை, தர்மன் தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. ஸோ அவர் விட்ட சாபம் என்ன, எதனால் விட்டார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வந்து புராண கதையில் கேட்க போகிறோம். பெண்களிடம் ஏன் ரகசியம் காக்கப்படுவதில்லை, அந்த ரகசியம் எப்படி அவர்களுக்குள்ளாக இல்லாமல் பிறரிடம் பகிரப்படுகிறது அப்படிங்கிறது ஏன் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாபம் தான் காரணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வாருங்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் வந்து புராண கதைக்குள் நுழைந்து கேட்கலாம். தொடர்ந்து புராண கதையின் பகுதி 2 கேட்கலாம்.
குருஷேத்திர போருக்கு அப்புறமா பாண்டவர்களோட வெற்றிக்கு பிறகு யுதிஷ்டிரருக்கு எல்லாத்தோட முன்னிலையிலையும் மகுடம் சூட்டப்படுது. அந்த சமயத்துல வேதங்கள் அறிந்தவர்களான வியாசர், நாரதர் மற்றும் பெரும் முனிவர்கள் தங்களோட சீடர்களோட யுதிஷ்டிரரை பார்க்கறதுக்காக வராங்க. யுதிஷ்டிரரும் அவங்கள வரவேற்று எல்லா பணிவிடைகளும் செய்யறாரு. அதே சமயத்துல ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் மன்னன் யுதிஷ்டிரருக்கு போர்ல ஏற்பட்ட இழப்புக்காக ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அந்த சமயத்துல நாரதர் யுதிஷ்டிரர் கிட்ட உன்னோட வலிமையினாலும் வாசுதேவ கிருஷ்ணரோட அருளாலும் உன்னால மொத்த பூமியுமே நேர்மையான வழியில வெல்ல முடிஞ்சிருக்கு. இந்த பயங்கரமான போர்ல உன்னோட எதிரிகள் எல்லாத்தையும் கொன்று நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். இதனால் நீ மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும், எதனால் துயரத்துடன் இருக்கிறாய்னு கேட்கிறாரு. உடனே யுதிஷ்டிரர் நாரதர் கிட்ட உண்மையாகவே வாசுதேவ கிருஷ்ணரோட கரவலிமையினாலும் பிராமணர்களோட அருளாலும் பீமன் மற்றும் அர்ஜுனனோட வலிமையினாலும் இந்த மொத்த பூமியையே என்னால் வெல்ல முடிஞ்சது. ஆனால் பேராசையின் காரணமாக உறவினர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தியதை யோசிக்கும் போது ரொம்பவுமே வேதனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுபத்திரையின் அன்பான மகன் அபிமன்யு மற்றும் திரௌபதியின் மகன்களோட மரணத்துக்கு காரணமா இருந்த இந்த வெற்றி எனக்கு தோல்வியடைந்தது போலதான் இருக்கு. மேலும் என் தாயான குந்தி தேவி மிக முக்கியமான ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் இருந்தது இன்னும் வருத்தமாக இருக்கிறது. நன்றி. தொடர்ந்து நம்ம கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கதையில குருச்சேத்திர போருக்கு பிறகு மகுடம் சூட்டக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. தர்மன், அதாவது யுதிஷ்டருக்கு மகுடம் சூட்டுகிறாங்க. இதுக்கு இந்த நிகழ்விற்கு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. வியாசர், நாரதர் மற்றும் பெரும் முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய சிஷியர்களோடு கூட்டமாக கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும், ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் அவர் அந்த போரில் இழந்த இழப்புகளுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக அவரிடம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது நாரதர் சொல்கிறாரு, உன்னுடைய வலிமையினால, உன்னுடைய திறமையினால, வாசுதேவ கிருஷ்ணருடைய வலிமையினால ஒரு உண்மையான வெற்றியை பெற்றாய். நீ இருப்பினும் ஏன் நீ கவலை தொய்ந்து இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உண்மைதான், கிருஷ்ணருடைய வலிமையினாலும் ஆயிரக்கணக்கான பிராமணர்களின் வேண்டுதல்களாலும் பீமனாலும் அர்ஜுனனாலும் அவர்களுடைய திறமைகளாலும் நான் உலகையே ஆளக்கூடிய ஒரு வெற்றியை பெற்று இருக்கிறேன். இருப்பினும் சுபத்திரையின் பிள்ளை, திரௌபதியின் பிள்ளைகள் என இதில் நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள், நிறைய மக்கள் இழந்திருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது என்னன்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பேராசை. இந்த பேராசை நிறைய பேரை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுபோக முக்கியமாக என்னுடைய தாயார் குந்தி தேவி ஒரு ரகசியத்தை வெளியிலேயே சொல்லாத ஒரு காரணத்தினால் இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம், எனக்கு மனது வலிப்புக்கு காரணம் அதுவும் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாய் குந்தி தேவியார் ரகசியத்தை காத்து விட்டார். அதை வெளியிலேயே சொல்லலை. பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட எங்களிடம் கூட கூறலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறார் நாரதரிடம். அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். அதற்கு நமது 8 நடையின் முதல் பகுதி இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கையிலே மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் நம்மளை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். தண்ணீர் பருகு நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய எண்ணம், கவனம் அத்தனையும் நீரில் தான் இருக்கணும். நீரின் சுவையை உணர்ந்திருக்கணும். ஸோ கண்ணம், அன்னம் எல்லாம் படும் வண்ணம் நம்ம தண்ணீர் பருகணும். தண்ணீர் பருகும்போது உங்களுடைய கவனம் எல்லாமே நீரில் தான் இருக்கணுங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். 8 நடை பயிற்சியின் போது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய கவனம் நீரில் தான் இருக்கணும். உணவு அருந்தும்போது உங்களுடைய கவனம் உணவில் தான் இருக்கணும். கூடுமான வரை நண்பர்களோடு, நீங்கள் குடும்பத்தினரோடு அமர்ந்து சாப்பிடும் பொழுது முயற்சி செய்யுங்கள். எல்லாரையுமே பேசாமல் சாப்பிட பழக்குங்கள். ஆனால் என்னை கேட்டால் தனியாக சாப்பிடுவது உத்தமம். கூட்டமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக யாரேனும் எதையும் பேசுவாங்க, எங்கேயும் நம்மளுடைய கவனம் போகும்.
ஸோ தண்ணி குடிக்கும்போது நீங்கள் முழுமையாக நீங்கள் தண்ணீரை அந்த மாதிரி பருகி பார்த்தீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு மருந்தாக மாறுவதை உங்களால் உணர முடியும். இதெல்லாம் உணர்ந்த பிறகு நம்ம வந்து அதை கடைபிடித்தல் அப்படிங்கிறது கூடாது. கடைபிடித்து அதை உணரணும், அதுதான் முக்கியம். ஸோ முயற்சி செய்யுங்கள். இப்போ தண்ணீர் பருகி இருப்பீங்க. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்போ கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கருத்து சொல்ல போகிறோம். கருத்து பதிவிடுதல் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய டைகர் குழுமத்திற்கு நீங்கள் வந்து நன்றி கடன் பட்டவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியது அப்படின்னா நீங்கள் கருத்து சொல்லலாம். ஏன்னா நான் புதியவர்கள் நிறைய பேர் வந்து பயணிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடாதனால நீங்கள் பயணிக்காதவர்கள் பட்டியலில் தான் நீங்கள் போய் சேர்றீங்க. அது உங்களுக்கு பலனை தருமானா கேள்விக்குறி தான். ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். நான் ஒன்றும் கஷ்டமான கேள்வி, ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கான கேள்வி அல்லது டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய கேள்வியெல்லாம் நான் கேட்கல. நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரிகிறது, நம்மளை பற்றி அப்படி தான் கேட்குறேன். அதுக்கு பதிலளிப்பதற்கே இவ்வளவு யோசனை அப்படிங்கிற போது சரி ஓகே, நம்ம கேள்விக்கு போயிடலாம். எல்லாருமே பதிலளிப்பதற்கு தயாராகிட்டீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி அப்படின்னா ஒரு 3 கேள்வியும் ரொம்ப எளிதான கேள்வி தான். நீங்கள் இப்பொழுது, அதாவது 8 நடைப்பயிற்சிக்கு முன்பாக இன்று வரை தோப்பு கர்ணம் எத்தனை செய்கிறீர்கள்? அதாவது இன்னைக்கு இனிமே செய்யக்கூடியவங்க சில பேர் இருப்பீங்க. 8 நடைப்பயிற்சி முடிச்சுட்டு தோப்பு கர்ணம் செய்யக்கூடியவங்கெல்லாம் இருப்பீங்க. ஆனால் அது சரியானா, என்னை கேட்டால் சரியில்லை தான். ஆனால் சில பேர் பழக்கமாக்கியிருப்பீங்க. நான் கேட்பது, இன்று வரை நீங்கள் தோப்பு கர்ணம் எத்தனை செய்கிறீர்கள்? நான் சொன்னேன் அல்லவா, 3, 5, 7 அப்படின்னு. சில பேர் 9லேயே நின்று கொண்டிருக்கலாம், இல்லை சில பேர் 2 சுற்று முடிக்கலாம் 18, இல்லை சில பேர் 3 சுற்று முடிக்கலாம் 27. ஸோ அது மாதிரி நீங்கள் எத்தனை செய்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை பேசிக் கோர்ஸாக பயன்படுத்துகிறவங்க எத்தனை பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை தோப்பு கர்ணம் செய்கிறீர்கள்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் சூரிய நமஸ்காரம் எத்தனை சுற்று செய்கிறீர்கள்? சூரிய நமஸ்காரமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. செய்யலைன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சூரிய நமஸ்காரம் எத்தனை சுற்று செய்கிறீர்கள்? இது இரண்டாவது கேள்வி. இரண்டுமே உங்கள் சம்மந்தப்பட்டது தான். மூன்றாவதுமே உங்கள் சம்மந்தப்பட்டதாகவே கேட்கிறேன். இப்போது நம்ம வந்து புராண கதை கேட்கிறோம் அல்லவா, அதுலேயும் இன்றைக்கெலாம் வந்து மகாபாரதத்திலேருந்து கிளைக்கதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மகாபாரதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது? ஒன்று தான் சொல்லணும். எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. டக்குன்னு மகாபாரதம் சொல்லவும் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது? நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னார் தான் சொன்னால் இது சரி அப்படிங்கிற பதிலெலாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் பிடிக்கும். ஸோ அதனால் கேள்வி என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது? ஸோ முதல் கேள்வி, நீங்கள் எத்தனை தோப்பு கர்ணம் செய்கிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் சூரிய நமஸ்காரம் எத்தனை சுற்று செய்கிறீர்களா? மூன்றாவது, மகாபாரதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது? ஸோ இப்போ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பதிலளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்ய தொடங்குங்க. தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய கதையை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வாருங்கள், நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்க வேண்டிய நேரம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக முடிய எல்லாம் வல்ல இறைவனை துணை கிளைத்துக் கொண்டு தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து புராண கதையை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ புராண கதையில் யுதிஷ்டர் வந்து தன்னுடைய தாய் குந்தி தேவியார் வந்து ரகசியத்தை காத்தது தான் ஒரு காரணமாகவும், தன்னுடைய பேராசை ஒரு காரணமாகவும் இந்த போரில் வந்து நிறைய பாவங்களை நான் செய்து விட்டேன் அப்படிங்கிறதும், அது என்ன அப்படிங்கிறத வந்து வாருங்கள், குந்தி தேவியார் அப்படி என்ன ரகசியத்தை காத்தார் என்பதை தொடர்ந்து புராண கதையின் 3ஆம் பகுதியில் கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரனான கர்ணன் எங்களோட மூத்த சகோதரர்ன்ற உண்மையையே என் தாய் மறைச்சிட்டாங்க. தன்னால் அந்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு யோசிச்சு குந்தி தேவி கர்ணனோட குழந்தை பருவத்திலேயே அவரை எடை குறைந்த பொருட்களால் தயாரிக்கப்பட்ட கூடையில் இட்டு நதியில் விட்டிருக்காங்க.
உண்மையில் குந்தியின் மூத்த மகனான கர்ணன் ராதையின் மகனாக கருதப்பட்டார். நாட்டின் மீது கொண்ட பேராசையினால உண்மை தெரியாமல் என்னோட அண்ணனான கர்ணனையே கொன்று விட்டேனேன்னு யோசிக்கும் போது இன்னும் வேதனையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. கர்ணன் எங்களோட மூத்த சகோதரர்னு எங்க யாருக்குமே தெரியல. ஆனா கர்ணனுக்கு நாங்க அவரோட சகோதரர்கள்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. போர்ல எங்களோட நலனை யோசிச்சு எங்களோட தாயான குந்தி தேவி ஒரு சந்தர்ப்பத்துல கர்ணனை சந்திச்சு, நீ என்னோட மகன், உன்னோட சகோதரர்களுக்கு எதிராக போர் புரிய வேண்டாம்னு கூப்பிட்டிருக்காங்க. ஆனா கர்ணனோ, போர்ல என்னால துரியோதனனை கைவிட முடியாது, அப்படி நான் செய்தா அது கொடூரமான நன்றியற்ற செயலாகும், போர்ல இருந்து பின்வாங்கிட்டா நான் அர்ஜுனனுக்கு பயந்ததாகிடும்னு சொல்றாரு. உடனே என் தாயான குந்தி தேவி அர்ஜுனனோடு போரிடு, ஆனால் என் மற்ற 4 மகன்களையும் விட்டுடுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கர்ணனும், உங்கள் மற்ற 4 மகன்களையும் என் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தாலும் நிச்சயம் அவர்களை கொல்ல மாட்டேன். நீங்கள் எப்போதும் 5 மகன்களோடு இருப்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை போரில் என்னை கொன்றாலும் அர்ஜுனனோடு 5வரையும், அர்ஜுனன் கொல்லப்பட்டாலும் என்னோடு சேர்ந்து 5வரையும் கொண்டிருப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு. உடனே குந்தி தேவியும் உன்னோட சகோதரர்களுக்கு நன்மையை செய்யு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நன்றி. புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்டோம். இந்த 3ஆம் பகுதியில் யுதிஷ்டர் தர்மன் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, என்னுடைய தாய் குந்தி தேவியார் ஒரு ரகசியத்தை மறைத்து விட்டார். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய சகோதரன் தான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதும், ஸோ எங்களுக்கு கடைசி வரையே தெரியல அவர் தான் எங்களுடைய அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஆனால் அவருக்கு அந்த விஷயம் தெரிந்திருக்கிறது. கர்ணனுக்கு நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்பது தெரிந்திருக்கிறது. நான் என் அண்ணனையே கொன்று விட்டேனே, அந்த பாவத்தை செய்து விட்டேனே, என் தாய் அந்த விஷயத்தை என்கிட்ட மறைத்து விட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகிறார். கர்ணனுக்கு ஒரு கட்டத்தில் கர்ணனை நம்ம அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கர்ணன் குழந்தையாக பிறக்கும் பொழுது எடை குறைந்த ஒரு கூடையில் வைத்து ஆற்றங்கரையில் அனுப்பி விட்டுருவார். இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த ராதையின் குழந்தையாகவே கர்ணன் போற்றப்படுகிறார், தெரிய வருகிறது இந்த உலகிற்கு. ஒரு கட்டத்தில் குந்தி தேவியாருக்கு கர்ணன் தன்னுடைய பையன் அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு பிறகு இந்த போர் நடைபெற போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்க போய் கர்ணனிடம், நீ என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கதைகளெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். அந்த நேரத்தில் அவங்க ஒரு சத்தியம் கேட்குறாங்க, ஒரு வரம் கேட்குறாங்க. அப்படி அந்த கர்ணன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள், அதாவது நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு உயிரோடு வேண்டும், ஆகையால் நீ போரில் நீ வேற யாரையும் தாக்கக்கூடாது, உன்னுடைய சகோதரர்களை நீ கொன்று விடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நீ என் குழந்தை அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லி நீ மற்றவர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ கர்ணன் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்து விடக்கூடாது, நட்புக்கு துரோகம் செய்து விடக்கூடாது, போரில் சில பல யுத்திகளை கையாளணும், அதில் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். நான் அப்படி செய்தால் என் நண்பனுக்கு நான் செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடும், துரியோதனனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடும். ஆகையால் ஒன்று செய்யலாம், உங்களுக்கு 5 குழந்தைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும், என்னையும் சேர்த்து. அப்போது ஒரு நபர், அது நான் இறக்கலாம் அல்லது அர்ஜுனனை இறக்கலாம் அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பிள்ளை இறப்பதாகத்தான் இருக்கும் என்னால் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒன்று நான், இல்லைன்னா இன்னொரு பிள்ளை, மொத்தத்தில் உங்களுக்கு 5 பேர் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிடுறார். ஸோ இந்த வரத்தை மட்டும் வாங்கிவிட்டு வந்து விடுகிறார். இந்த ஒரு ரகசியம் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படிங்கிறத யுதிஷ்டர் வருத்தமாக தெரிவிக்கிறார். ஸோ தொடர்ந்து புராண கதையின் 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். மேலும் யுதிஷ்டிரர் நாரதர் கிட்ட கடைசியா போர்க்களத்துல கர்ணன் தன்னோட தம்பியாலே கொல்லப்பட்டார். ஆனாலும் என் தாயோ கர்ணனோ இந்த ரகசியத்தை ஒருபோதும் யார்கிட்டையும் சொல்லவில்லை. பகடையாட்டம் நடந்த போதும் துரியோதனனோடு சேர்ந்து கர்ணன் கொடுமை நிறைந்த கடும் வார்த்தைகளை பேசிய போதும் கர்ணனை பார்க்கும் போதெல்லாம் என் மனம் அமைதியடைந்தது. மேலும் கர்ணனோட பாதங்களை பார்க்கும்போது என் தாய் குந்தியின் பாதங்களுக்கு இணையாக இருந்தது. இதற்கான காரணத்தையும் என்னால் கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. மேலும் அவர் நாரதர் கிட்ட, உண்மையில் போர்க்களத்தில் எதனால் கர்ணனின் தேர் சக்கரங்களை பூமி உள்வாங்கியது, எதனால் கர்ணனால் இறுதியில் அஸ்திரங்களை பயன்படுத்த முடியல, ஏன் என் அண்ணன் கர்ணன் சபிக்கப்பட்டார்,
கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் அறிந்த நீங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னு நாரதர் கிட்ட கேட்கிறாரு. உடனே நாரதரும் பரசுராமர் கர்ணனுக்கு கொடுத்த சாபத்தை பற்றியும் பூமாதேவியோட சாபத்தை பற்றியும் விரிவா யுதிஷ்டிரருக்கு சொல்றாரு. இத கேட்டதும் யுதிஷ்டிரர் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அந்த சமயத்துல குந்தி தேவி அங்க வந்து, வலிமை மிக்க கரங்களை கொண்ட யுதிஷ்டிரா, நீ இதற்காக கவலைப்படாமல் நான் சொல்வதை அமைதியாக கேள். நான் பல முறை கர்ணனையும் உங்களையும் சேர்க்க முயற்சி செய்தேன். ஆனால் கர்ணன் உங்களோடு போர் புரிவதிலேயே உறுதியாக இருந்தான். அதனால் தான் என் முயற்சியை கைவிட்டேன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் யுதிஷ்டிரர் கண்ணீர் நிறைந்த கண்களோட, துயரத்தில் கலக்கமடைந்த இதயத்தோடு, நீங்கள் உங்கள் ஆலோசனையினாலும் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் மறைத்ததுனாலும் தான் என் சகோதரனான கர்ணனை இழந்து பெரும் துன்பத்தை அடைகிறேன்னு சொல்றாரு. உடனே யுதிஷ்டிரர், இன்று முதல் எந்த பெண்ணும் ரகசியம் காப்பதில் வெல்ல மாட்டாள்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சாபம் கொடுக்கிறாரு. இப்படி யுதிஷ்டிரர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சாபம் கொடுத்ததா மகாபாரதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து புராண கதையின் இறுதி பகுதியை கேட்டோம். அந்த இறுதி பகுதியில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கர்ணன் வந்து இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் என்னுடைய கையாலேயே இறந்தான் அப்படிங்கிற போது எனக்கு வந்து அந்த மனவலி வந்து இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி, இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, ஏற்கனவே என்னுடைய தாயார் வந்து மறைத்தது இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எதனால் வந்து கர்ணனின் தேர் சக்கரம் வந்து பதிந்தது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும். அதாவது கர்ணனை வந்து அர்ஜுனர் சொல்லுவார், நான் தான் கொன்றேன் அப்படின்னு. நீங்கள் அந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் தான் கொன்றேன் என்கிறாயே, நீ கொன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏற்கனவே 7-8 நபர்கள் கொன்ற ஒரு நபரை தான், செத்த பாம்பை தான் நீ வந்து அடிச்ச அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனருக்கு பாடம் போட்டு தான் அவர் வந்து சொல்லுவார். ஏற்கனவே வந்து உன்னுடைய தாயாரில் ஆரம்பித்து பூமி தாயில் ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொரு நபர்களும் வந்து அவருடைய தேரோட்டியில் ஆரம்பிச்சுன்னு எல்லா நபர்களுமே ஏற்கனவே கொன்று விட்டார்கள். நீ வந்து கடைசியாக செத்த பாம்பை தான் கொன்றாய் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவார். ஸோ அதைத்தான் நான் சொன்னேன். ஏற்கனவே நம்ம கர்ணனுடைய கதையை கொஞ்சம் முழுமையாக, கொஞ்சம் விரிவாக, கொஞ்சம் ஒரு 2-3 நாட்களாக அதை தொடர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன். ஸோ கர்ணனுடைய கதையை வந்து ஒரு மிகப்பெரிய கதை. ஸோ இதை வந்து அவர் கேட்குறாரு, ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால் வந்து இப்படிலாம் நடந்தது, அதெல்லாம் வந்து நீங்கள் முற்றும் எல்லாம் அறிந்தவர் தானே, ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இப்படி பூமி தாய்க்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, குந்தி தேவிக்கும் அவருக்கும் என்ன நடந்தது, இப்படி தேரோட்டிக்கும் அவருக்கும் என்ன நடந்ததுன்னு அவர் ஒவ்வொரு விஷயமா குறிப்பிடும் பொழுது அவர் கண்ணீர் மல்க அந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் தானே அப்படிங்கிறத அவருக்கு புரிய வச்சு நீங்கள் ஏன் எங்களோட இணைத்து வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, நான் அதுக்கு பல்வேறு நாட்கள் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் வந்து நட்பு தான் பெரிது அப்படிங்கிற மாதிரி, தன்னை வளர்த்த ராதை தான் பெரிது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எடுத்துக்கொண்டு உங்களிடம் போரிடுவது தான் குறிக்கோளாக இருந்தார். ஆகையால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு கண்ணீர் மல்க இருந்த அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய மன வலி வேதனைக்கு ஆட்பட்ட எங்களுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்னுடைய தாயார் குந்தி தேவியார் வந்து அந்த ரகசியத்தை காத்தது தான். இனிமே பெண்கள் யாரும் வந்து எந்த ஒரு ரகசியத்தையும் காக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சாபம் இடுகிறாராம். ஏன்னா இந்த மனவலி வேதனை வந்து ஒரு சகோதரனை பிரிந்து அதுவும் நாங்களே கொன்று அந்த மனவலி இன்னும் எங்களை தொடர்கிறது. ஆகையால் அந்த ரகசியம் தெரிந்திருந்தால் ஒன்று நாங்கள் எங்கள் அண்ணனோடு இணைந்திருப்போம், அல்லது அவரை இங்கே வர வைத்திருப்போம். அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியாததுனால தானே இவ்வளோ பெரிய விளைவு. இனி எந்த ஒரு பெண்ணும் ரகசியம் அவள் தெரிந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்க முடியாதபடிக்கு நான் சாபம் விடுகிறேன் அப்படிங்கிறத வந்து யுதிஷ்டர் எனும் தர்மன் வந்து கூறுகிறாராம். ஸோ அதனால தான் இன்றைக்கும் பெண்களிடம் வந்து ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதுதான் விசுவலைசேஷன். ஸோ அந்த ரகசியம் அப்படிங்கிறதும் அப்படித்தான். நிறைய நபர்கள் நிறைய நேரங்களில் வெளியில் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் ஸோ தி சீக்ரெட் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக பார்த்தோம்.
8 நடை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோமே, நிறைய பேர் வந்து புதிதாக வந்தவங்க சரி அவ்வளோதான் போல, பயிற்சி முடிஞ்சிருச்சு போலன்ட்டு வெளியில் போவாங்க. அதுவல்ல, 8 நடை முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்மளுக்கு முக்கியமான காரணிகளே விஷயங்களே இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து அந்த 2 நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேலையில் நம்ம வந்து நன்றி சொல்லணும். யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோடு இணைந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, நம்மளுக்காக ஆடியோ அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய, நம்மளை இணைத்து வைத்த இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதன் பிறகு நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையாக எல்லோருக்கும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த எல்லோருக்கும் வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லா மதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஒன்று கூடி நம்ம வந்து வணங்கினோமானால் வேண்டினோமானால் அது நடக்கும் அப்படிங்கிறத எல்லா மதமுமே ஒத்துக்கொள்கிறது. எந்த மதமும் நீ தனிப்பட்டு செயல்படு அப்படிங்கிறத சொன்னதே இல்லை. எல்லா மதமும் குறிப்பிடுவது கூட்டாக ஒரே நேரத்தில் வேண்டுதல்களை வையுங்கள் அப்படின்னு. நம்மளுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சரி, அந்த விடிகாலை பொழுதுல சூரிய ஒளி வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் வந்து மொத்தமாக கூட்டு பிரார்த்தனையாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக எல்லாருடைய தொழிலும் சிறப்பாக இருக்கணும், எல்லாருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் சிறப்பாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பணத்தோடு அப்படின்ட்டு நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது நமக்காக இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களோடு நம்மளோடு இணைப்பு இருப்பவர்களோடு இந்த வேளையில் நம்மளோடு நடப்பவர்களுக்கு எல்லாம் நாம் கேட்கும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைக்கிறது. அந்த வலிமையை நாம் செய்கிறோம். அதன் பிறகு அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதியின் மூலமாக நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதன் பிறகு நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு முடித்தோம். இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கானது, அது ரகசியம், உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷுவல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்களை மூடி நீங்கள் வந்து அப்படியே அஃபர்மேஷன் முடிச்சுட்டு உங்களுடைய எண்ணம் வந்து ட்ராவல் ஆகி உள்ளுறுப்புகளை வந்து உள்ளே போய் அடைஞ்சிரும். உள்ளே போய் அடைஞ்சி எல்லா உறுப்புகளையும் பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு உள்ளே கலந்துரும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் எண்ணத்தை வந்து அப்படியே வெளியில் எடுத்து நீங்கள் விஷுவல் பண்ணணும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறாக எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் வாழப்போகிறீர்கள், என்னென்னவெல்லாம் உங்களோடு கூட இருக்க போகிறது, உங்களுடைய ஆயுள் எவ்வளவு, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் அவர்கள் எல்லாம் எவ்வாறாக இருக்கிறார்கள், நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இந்த ஆனந்தமாக ஆரோக்கியமாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க, தொடர்ந்து எப்படி டைகர் குழுமத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள், அதன் மூலமாக நீங்கள் உடலை வலிமையாக மனதை வலிமையாக வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வரைய நீங்கள் வந்து முழுமையாக பார்க்கணும். விஷுவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனா 3லிருந்து குறைந்தபட்சம் 3 நிமிடம், அதிகபட்சம் சில நபர்களுக்கு 10 நிமிடங்கள் கூட போகும். ஸோ குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் என்னையை கேட்டால் ஒரு 5 நிமிடங்கள் அப்படிங்கிறத இந்த 2 நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் விஷுவல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஸோ நீங்கள் அந்த நடப்பதற்கு நீங்கள் அதில் வந்து நேர்மறை சிந்தனையோடு நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள், அதில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், படமாக பாருங்கள். உங்களுக்கு அத்தனை வயதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எவ்வளோ இளமையோடு இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான காரில் பயணிக்கிறீங்க, எந்த மாதிரியான பங்களாவில் குடியிருக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்ட வேண்டியது பிரபஞ்சத்தோடைய முடிவு. ஸோ அதுதான் விஷுவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷுவலைசேஷனை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதை பற்றின விளக்கங்களை இன்னும் வருங்காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது நமது 8 நடை 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விஷுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.